அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் அது. வாங்க எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் வந்து 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸும் அதை பாதாம் வந்து புதுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுவும் நான் ஒரு 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பூசணி விதை வந்து ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். முந்திரியை வந்து நான் புதுசாக கட் பண்ணி 1/4 கப் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து வால்நட்டும் இதையும் நான் வந்து 1/4 கப் வந்து நல்லா புதுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதனால் ரொம்ப வச்சிடாதீங்க, கருகிரும் சீக்கிரத்தில். அதனால் மிதமான தீயில வச்சு நம்ம அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே பேனில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நெய் உங்களுக்கு ஊற்றிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் போதுன்னு ஊற்றிருக்கேன். இந்த தேங்காய் வந்து 1/2 கப்பு வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். இதில் இப்போ சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கலர் வந்து கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஈவினிங் வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக செஞ்சு கொடுங்க. நல்லா ஹெல்த்தியும் கூட, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதே கப்பில் தான் நான் 1/2 கப் தேங்காய் எடுத்தேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கிறேன். நீங்கள் மிக்சியில் வேணால் அந்த வெல்லத்தை வேணால் கொஞ்சம் நல்லா குறன்னு அரைச்சிக்கோங்க. நான் வந்து இதில் கொஞ்சம் மெல்ட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்பப்போ தட்டி போட்டிருக்கேன். இப்போ இதை தேங்காவோட நல்லா இந்த வெல்லத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். எனக்கு இனிப்பு போதுங்கிறதுனால நான் வந்து 1/2 கப் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கூட வேணும் அப்படின்னா நீங்கள் 3/4 கப் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும். குழந்தைங்களுக்கு அதான் நல்லதுன்ட்டு நான் வந்து 1/2 கப் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து எனக்கு தேவையான அளவு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தேங்காவோட எல்லாமே நல்லா கலந்து வரணும். நான் அடுப்பை வந்து எல்லாமே நான் மீடியமான ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நான் கூட்டவே இல்லை. தேங்காவோட நட்ஸை வந்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையுமே நல்லா இருக்கிற மாதிரி கிளறிக்கோங்க. என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸும் சமையல் ரெசிபீஸும் நிறைய போடுறேன். எனக்காக என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம மிதமான சூட்டில் இருக்கும்போது இதை நம்ம வந்து நல்லா பிடிச்சி உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்போ தான் வந்து உருண்டை பிடிக்க வரும். இதே மாதிரியே எல்லா தேங்காயையும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறைய ரெசிபீஸோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் நான் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இனிப்பு நார்மலாக இருந்தது. பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.